A company of builders took to a multi-store structure of 40 lakh, estimated the cost to be 36 lakh 80,000 at the end of the year. ஸோ காஸ்ட்டு வந்து 36 lakh 80,000 ஆகணும். அது மாதிரி அவங்க வந்து கான்ட்ராக்ட் வந்து 40 lakhs வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. த கம்பெனி ஹேஸ் ரிசீவ்டு 14 lakh 40,000 being 90% of the work certified. 14 lakh 40,000 being 90% of the work certified. So work certified வந்து 90% சொல்லிட்டு 90% தான் வந்து 14 lakh 40,000. Work done but not certified was 40,000. ஸோ ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் சர்டிஃபைட் பண்ணதுக்கு வந்து 40,000, அதாவது அன்சர்டிஃபைடு வந்து 40,000. ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் வேர் இன்கர்ட். ஸோ மெட்டீரியல் 4 lakh, லேபர் 10 lakh, plant 80,000. So material costing 20,000 were damaged. Plant is considered as having depreciation at 25%. So depreciation 25% நம்ம calculate பண்ணோம் பிளான்ட்டை. Prepare contract account and show all the possible figures that can be reasonably be credited to profit and loss account. So இப்போ இதில் வந்து show all the possible figures that can be reasonably credited to profit and loss account. இந்த வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ அது மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இப்போ வந்து percentage ஆஃப் கம்ப்ளீஷன் இஸ் மோர் தென் 90%. ஸோ அதில் இருக்க ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுங்க. இந்த 4 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆனால் டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 40% தான் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த வார்த்தை கொடுத்ததுனால ஷோ ஆல் தி பாசிபிள் ஃபிகர்ஸ் தட் கேன் ரீசனபிள்லி பி கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த வார்த்தை கொடுத்ததுனால நம்ம வந்து நாலுமே போட்டாகணும், அசியூம் பண்ணி 90%க்கு மேலே அப்படின்னு நினச்சிங்க. ஓகேங்களா? இப்போ அந்த 19th சம் வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஆன் 31st December 2015. ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஓல்டு இதெல்லாம் அப்படின்னா ஓப்பனிங் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி. ஸோ கேஷ் ரிசீவ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், கிரெடிட்டார்ஸ், ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங், மிஷினரி, அப்புறம் பேங்க், கான்ட்ராக்ட்ஸ் அவர் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் எக்ஸ்பென்சஸ், மிஷினரி ஆன் சைட் வாஸ் பிகின் ஆன் 1st January 2015. ஸோ கான்ட்ராக்ட் 7 வந்து January 2015 ஆரம்பிக்குது. தி கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 lakh அண்ட் தி கஸ்டமர் பெய்ட் 12 lakh 80,000 being 80% of the work certified. ஸோ ஒர்க் சர்டிஃபைடில் 80% வந்து பே பண்ணியிருக்காரு. அந்த 80% அளவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 12 lakh 80,000. ஒர்க் சர்டிஃபைடில் 80% பே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 80% வேல்யூ வந்து 12 lakh 80,000. ஸோ ஒர்க் டன் சர்டிஃபைட் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 16,000. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்சர்டிஃபைட். 16,000 வந்து அன்சர்டிஃபைட். ஆஃப்டர் தி above trial balance மிஷினரி காஸ்டிங் வந்து 32,000 வாஸ் ரிட்டர்ன் டு ஸ்டோர். ஸோ 32,000 வந்து ஸ்டோருக்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து 24,000. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 27,000 தான் இருக்குது. ஸோ ப்ரொவிஷன் இஸ் டு பி மேட் ஃபார் டைரக்ட் லேபர் டியூ 6,000. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ 6,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இல்லை அவுட்ஸ்டாண்டிங் லேபர், டைரக்ட் லேபர்லாம். ஸோ டிப்ரிசியேஷன் வந்து 12.5% வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துலேயும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து மெட்டீரியல் அக்கௌண்ட் 6 lakh அண்ட் டைரக்ட் லேபர் 8 lakh 36, அதாவது 8 lakh 30,000 தான். 6,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங். பார்த்திங்கன்னா இப்போது மெட்டீரியல் காஸ்ட் வந்து 6 lakh இருக்குது, டைரக்ட் லேபர் 8 lakh 30. ஸோ 6,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் லேபர். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000 எக்ஸ்பென்சஸ்ஸு. டிப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி வந்து 20,000. ஸோ
ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷினரி இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டிப்ரிசியேஷன் வந்து நம்ம இதுக்கு தான் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 6 lakh வந்து பார்த்திங்கன்னா 12 ஸோ 20,000 வருது. அதை நம்ம இங்கே வந்து போட்டுட்டோம். ஸோ அடுத்தது வந்து ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் ஒர்க் சர்டிஃபைடு ஒர்க் அன்சர்டிஃபைடு வரும். ஸோ ஒர்க் சர்டிஃபைடு வந்து பார்த்திங்கன்னா 80% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 80% ஒர்க் சர்டிஃபைடு வந்து 12 lakh 80னா ஸோ 100% எவ்வளோ? ஸோ 16 lakh வந்துருக்கு. அதுமாதிரி அன்சர்டிஃபைடு வந்து 16,000. ஸோ 16 lakh 16,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் சர்டிஃபைடும் ஒர்க் அன்சர்டிஃபைடு. மெட்டீரியல் சைட் வந்து 27,000. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அது இங்கே அப்படி நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ரிசர்வும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்போ போல் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எதில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பர்சன்டேஜ் எந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருக்குது, 25 இருக்கா, 25 இருக்கா, 50 வந்து 90 இருக்கா, இல்லை 90 above இருக்கா. ஸோ இதுமாதிரி நம்ம பார்த்துட்டு கண்டுபிடிச்சி நம்ம போட்டுருது. இப்போ அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வர மாதிரி என்ன கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன வரும், ஸோ அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வந்து இங்கே வரும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதை வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 25,000 கிரெடிட் சைடில் வரும். ஏன்னா ப்ராஃபிட் லாஸ் வந்து கிரெடிட்டு, ஸோ அதனால் வந்து கிரெடிட் சைடில் வரும். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி. ஸோ இப்போ நான் போட மாட்டோம், ஏன்னா அவங்க டிப்ரிசியேஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி டிப்ரிசியேஷனாக 20,000 இந்த மிஷினரிக்கும், அது மாதிரி இங்கே இருக்க மிஷினரி 52,000, அதுக்கும் 6,500, அப்போ 26,500 வரும் டிப்ரிசியேஷன். ஸோ அந்த டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஆனால் இங்கே பிளான்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, பிளான்ட் இல்லை மிஷினரி. ஸோ 6,500. ஸோ ஓகே, சாரி, இப்போ அந்த பிளான்ட் சேர்க்கல, வெறும் இந்த இது தான் சேர்த்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் போன வாட்டி இங்கே போட்டோம் டிப்ரிசியேஷன். ஸோ அதனால் வந்து இங்கே அது சேர்க்க தேவையில்ல. ஸோ இங்கே சேர்த்ததுனால இங்கே வந்து 20,000 சேர்க்க தேவையில்ல, வெறும் 6,500 மட்டும் நம்ம போட்டாலே போதும். ஸோ போட்டுட்டோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து ஃப்ரம் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டு. ஸோ இங்கே இருக்க ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுத்து இங்கே போடுறோம். ஸோ பேலன்ஸிங்க்கு நெட் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம லைபிலிட்டி சைடில் இங்கே போட்டுருவோம். நம்ம ஷேர் கேபிட்டல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 3,51,800. ஸோ அதை நம்ம இங்கே போட்டுறோம். ஸோ கிரெடிட் லாஸ் 81,200 அதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதை தூக்கி நம்ம இங்கே போட்டுடுறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் லேபர்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 6,000 அது இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அசஸ் என்னன்னா மிஷினரி. ஸோ மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா 2,12,000. ஸோ 2,12,000 இந்த 52,000 மிஷினரியும் இங்கே இருக்க மிஷினரியும் ஆட் பண்ணால் 2,12,000 வரும். ஸோ அந்த 2,12,000 நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனை மைனஸ் பண்ணிவிட்டு இயர் டிப்ரிசியேஷனையும் சொல்லிவிட்டு நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது வந்து ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் வந்து கேஷ் ரிசீவ்டு. ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் வந்து நம்ம இங்கே ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, 16,16,000. ஸோ அதே வந்து 16,16,000 போட்டுருவோம். ஸோ அதில் வந்து நம்ம கேஷ் ரிசீவ்டு வந்து பார்த்திங்கன்னா 12,80,000 இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, 12,80,000 ஒர்க் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம வாங்கிக்கிறது கரசு. ஸோ 12,80,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் ரிசீவ் அதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் இங்கே வந்துடும். ஸோ அதில் வந்து ரிசர்வ், அதுலேயும் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரிசர்வ் வந்து ரிசர்விங் 60,000. ஸோ அதே ரிசர்விங் நம்ம வந்து மைனஸ் பண்ணி அசட் சைடில் போட்டுக்கிறோம். அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க 74,000. ஸோ 74,000 அப்படியே இங்கே போட்டுடுறோம். க்ளோசிங் ஸ்டாக் வந்து 27,000 இருந்தது. நம்ம அதை பார்த்தோம். பேங்க் வந்து 45 கொடுத்துருந்தாங்க இல்லையா, 45 கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி க்ளோசிங் ஸ்டாக் வந்து 27 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே போட்டுருவோம். 45,000 27,000 இங்கே போட்டுடுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேஷன் வந்து 23 பார்ப்போம். Deluxe Limited undertook a contract for 5 lakh on 1st July 2016. On 30th June 2017, when the accounts were closed, the following details about the contract were gathered. ஸோ இப்போ இங்கே வந்து கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கிறாங்கன்னா எப்போ எடுத்துருக்காங்கன்னா 1st July 2016 அப்போது.
இப்போ வந்து 30th June 2017 அன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறாங்க அக்கௌண்ட்ஸை. ஸோ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும், அவங்க என்னென்னலாம் வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்ட்டு கான்ட்ராக்டில். மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு 1 lakh கொடுத்துருக்காங்க, வேஜஸ் பெய்டு 45, அப்புறம் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, பிளான்ட் பர்ச்சேஸ்டு, மெட்டீரியல் அண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக், அப்புறம் வேஜஸ் அக்ரூட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஸோ ஒர்க் சர்டிஃபைட், கேஷ் ரிசீவ்ட், டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட்டு, அப்புறம் வந்து ஒர்க் அன்சர்டிஃபைட். தி above contract contained on escalator class which read as follows. In the event of price of material and the rate of wages increase by more than 5%, the contract price would be increased accordingly by 25% of the rise in the cost of material and wages beyond 5% in each case. It was found that since the date of signing the agreement, the price of the material and wages rate increased by 25%. The value of the work certified does not take into account the effect of the above class. So in the class வந்து பார்த்தீங்கன்னா, if the price of the material and the rate of wages increase by more than 5%, அதாவது இப்போ நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிங்க ஒருத்தர் கூட. ஸோ என்ட்ரு ஆகும்போது வந்து அப்போ என்ன சொல்கிறீங்க, நான் செய்கிறேன் கான்ட்ராக்டு, பட் ஆனால் ஃப்யூச்சரில் மெட்டீரியல் ப்ரைஸோ இல்லை வேஜஸோ வந்து 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் வந்து கான்ட்ராக்ட் ப்ரைஸில் வந்து 25% நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் என்னோடய ப்ராஃபிட்டை அப்படின்றார். ஓகேங்களா, ஒரு கான்ட்ராக்டர் வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ 100%, அதாவது 100% வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிறது 100%. இப்போது மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து 5 rupeesக்கு மேலே, அதாவது 5% மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கோமே சாதாரண ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்து இன்றைக்கி தேதியில் வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து 1000 ரூபாய். ஓகேங்களா, ஒரு மெட்டீரியல் காஸ்ட் வந்து 1000 ரூபாய். ஃப்யூச்சரில் சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து 1100 ஆகுது ஒரு மெட்டீரியலோட ப்ரைஸு. இப்போ 5% என்னது, அந்த 1000ல் 5% வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. இப்போ 1050 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்யூச்சரில் ஒரு மெட்டீரியலோட காஸ்ட்டு வந்து, அப்போது வந்து நான் வந்து என் ப்ராஃபிட்டில் 25% நான் ஆட் பண்ண மாட்டேன். சப்போஸ் 1050க்கு மேலே போச்சுன்னா நான் வந்து என் ப்ராஃபிட்டில் வந்து 25% ஆட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் வந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இருந்தால் தான் எஸ்கேலேட்டர் கிளாஸ் சம்திங் லைக் தட். சரியாக எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல. ஸோ அந்த கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் மெட்டீரியலோ இல்லை வேஜஸோ, இந்த சம்மில் மெட்டீரியல் வேஜஸோ கொடுத்துருக்காங்க, பட் மற்ற இன்னும் நிறைய இருக்குது சில இதெல்லாம். இப்போது இதில் வந்து மெட்டீரியல் வேஜஸும் இப்போது 5% மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் வந்து என் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன், மோர் தென் 5%. ஸோ இப்போ அந்த 25% வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இல்லையா கான்ட்ராக்ட் ப்ரைஸ். அந்த 25% வந்து எதுலேருந்து 25% நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, the 25% of the contract price calculated on the increase in the price of material and wages. ஸோ இது நம்ம எப்படின்னா, மெட்டீரியல் வேஜஸ் வந்து 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. இப்போ 100லேருந்து 150க்காக மாறி இருக்குது. அப்போ ப்ரைஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இப்போ 100லேருந்து 150க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது அந்த 100 - 150 இருக்குது இல்லையா, அதில் 50, அதில் வந்து 25% வந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ அதில் வந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, இப்போ எனக்கு 5% மேலே இன்க்ரீஸ் ஆனால் தான் நான் வந்து 25% வரைக்கும் நான் போடுவேன்னு. அப்போ எனக்கு வந்து 1000, அதாவது நம்ம எடுத்தோம்னா 1000 இல்லையா, இப்போ அந்த 1050 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 1050க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1050 வரைக்கும் 1050 வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து இப்போ என்னன்னா 1200 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு
மெட்டீரியலோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1200 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ 1050 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. அப்போ 1050 வரைக்கும் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸம்ஷன் கரெக்டாக. அதாவது 1050 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு நான் 25% நான் கேல்குலேட் பண்ண மாட்டேன். 1050 இருந்து 200க்குள்ளே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது வந்து கரண்ட்டில் நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு நம்ம மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்குன்றோம். ஃப்யூச்சரில் வந்து மேபி மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து 1050 ஆனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா 1050 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 5% தான் இன்க்ரீஸ் ஆகுது. 50 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது 1000. ஸோ அப்போது 105 ஆகுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா. அது 5% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 100 + 5. இப்போ 1000 வந்து 100% நம்ம வச்சுக்கிறோம் கரண்ட்டில். இப்போ ஃப்யூச்சரில் வந்து 1050 மாறுது. 1050 மாறும்போது ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 105% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது வரைக்கும் நான் காசு அதாவது அப்போ கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கான்ட்ராக்ட் ப்ரைஸில் வந்து நான் 25% இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்றார். இப்போ சப்போஸ் இன் ஃப்யூச்சரில் வந்து 1200 ஆகுது ஒரு மெட்டீரியலோட காஸ்ட்டு. அப்போது வந்து நான் அப்போது 1200% எவ்வளோன்னா 5%க்கு மேலே இருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 1000 வந்து 100%, 1200 வந்து 120% இருக்குது. அது 20% எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ 5%யும் தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இப்போ நான் வந்து 25% நான் வந்து எடுத்துப்பேன். அந்த 25% எதுலேருந்து கேல்குலேட் பண்ணணும்னா இந்த 1200, அதாவது 120% மைனஸ் 105%, அதாவது 1200 மைனஸ் 1050 இதுலேருந்து மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அந்த இதில் 150 வருது. அந்த 150 இன்ட்டு 25% பண்ணால் 37.5. ஸோ இதுதான் வந்து என்னோடய அடிஷ்னலாக நான் 25% இன்க்ரீஸ் பண்ண போகிறது. ஏன் இந்த 105னா, இப்போது நான் வந்து 5% வரைக்கும் நான் வந்து என்னோடய கான்ட்ராக்ட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த கான்ட்ராக்டில் 105%. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா 5% 105% வர வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். 105%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுனால்தான் நான் வந்து போட முடியும். இப்போ 105% வரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்லை. அது அப்படின்னா 5% எனக்கு வந்து எக்ஸம்ஷன். மிச்ச பர்சன்டேஜ் இருக்குல்ல, இப்போ 15%. அப்போது ரெண்டுத்தையும் இது பண்ணால் 15 வரும் டிஃப்ரென்ஸ். அந்த 15 வந்து நான் வந்து 25% நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம். மெட்டீரியல் இந்த கேஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் வேஜஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வித் 25% சொல்லிவிட்டாங்க. ஸோ மெட்டீரியல் அண்ட் வேஜஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 வருது. ஓகேங்களா? அது கரண்ட் இயர். இதுக்கு கணக்கு இதில் வந்து கரண்ட் காஸ்ட் கொடுத்துருக்குறேன், இங்கே கரண்ட் இயர் கொடுத்துருக்குறேன். ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ கரண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1,25,000 வந்திருக்கு. ஸோ 1,25,000 வந்திருக்கு. அதாவது 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட இது என்னவோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து அதோட பழைய ப்ரைஸ் வந்து என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ பழைய ப்ரைஸ் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 100% நம்ம போட்டோம். ஸோ 100% போடும்போது 1 lakh. ஸோ புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் சின்ஸ் தி டேட் ஆஃப் சைனிங் தி அக்ரிமெண்ட் தி ப்ரைஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் வேஜஸ் ரேட் இன்க்ரீஸ்டு பை 25%. அதாவது 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெட்டீரியல் வேஜஸோட ரேட்டு. ஸோ அவங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேயே வந்து 25% இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. பழைய காஸ்ட் கொடுக்கல, இப்போ புது காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்டேட் ஆன காஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் 25% இன்க்ரீஸ் ஆனது தான் அதாவது 125% தான் கொடுத்துருக்காங்க. 100% காஸ்ட் கொடுக்கல இதில். ஸோ இப்போ வந்து 100%க்கான வேல்யூ வந்து 1 lakh. ஸோ பழைய நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அந்த 100% கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது 100%னா அதோட வேல்யூ வந்து 1 lakh இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 5%னா எவ்வளோ வரும்? ஸோ அதாவது 105%. ஸோ 105%னா 1,05,000. ஸோ இந்த 1,05,000 மைனஸ் 1,25,000 நம்ம பண்ணோன்னா 20,000 வரும். அந்த 20,000ல் தான் நம்ம வந்து 25% நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 20,000ல் நம்ம 25% கண்டுபிடிச்சா நமக்கு 5,000 இருக்குது. அந்த 5,000 தான் இன்க்ரீஸ்டு இன் கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஒர்க் சர்டிஃபைடில் வந்து நம்ம வந்து 2,05,000 போட்டுரும். ஆனால் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க 2 lakh தான் கொடுத்துருக்காங்க ஒர்க் சர்டிஃபைட்.
ஸோ நம்ம அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால 5000 வந்து 2,05,000 வரும்.